வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆடிட்டிங் ஆஃப் டிசிசிபி ஹெட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்ஸ் மத்திய கூட்டுறவு வங்கிகளின் தலைமையக கணக்குகளை சரிபார்ப்பது குறித்து இந்த வீடியோவில் காண்போம். ஏற்கனவே கிளை தணிக்கை மேற்கொள்வது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை பார்த்துவிட்டு நீங்கள் இதனை பார்க்கும் பொழுது தலைமையகத்திலும் கிளை பணிகள் இருக்கும். எனவே கிளை தணிக்கைக்கு என்ன நாம் பயன்படுத்தி தணிக்கை மேற்கொள்கிறோமோ அதே முறையை இங்கு உள்ள தலைமையகத்தில் உள்ள கிளைகளுக்கும் கிளை தணிக்கையாக நாம் மேற்கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த வீடியோ பொதுவான ஒரு கைடன்ஸாக தான் கொடுக்குறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கைடன்ஸ் டு ஆடிட்டர்ஸ் அண்ட் தே ஷுட் ஆல்சோ ஃபாலோ த கைட்லைன்ஸ் issued பை RBI, NABARD, DGA, DCA, RCS அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் மேனுவல். வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இந்த தலைமையகத்தில் முக்கியமாக இருக்கும். லைபிலிட்டிஸை பொறுத்தளவுக்கு ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டெபாசிட்ஸ், பாரோயிங்ஸ், அதர் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் வரும். அசட் சைடில் கேஷ் ஆன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ், அதர் அசட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நாம் எப்படி தணிக்கையில் சரிபார்க்க வேண்டும் என்பது குறித்து நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இது தவிர இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவபிள், miscellaneous income, income from investments, interest paid and payable, establishment and contingencies இது மாதிரி இனங்களும் தலைப்புகளும் கணக்குகளிலிருந்து பராமரிக்கப்பட்டு நாம் தணிக்கையில் சரிபார்க்கப்பட வேண்டும். வட்டி வந்தது, வரவேண்டியது, அதே மாதிரி நானாவித வருமானம் அதுவும் வரவேண்டியது வந்தது. அது இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அதையும் சரிபார்க்க வேண்டும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு அண்ட் பேயபிள், வட்டி கொடுத்தது, கொடுப்பட வேண்டியது. பிறகு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கண்டிஜென்சிஸ், அதாவது சம்பளம் மற்றும் சாதல்வார் செலவு இனங்கள் இவற்றையும் நாம் குறிப்பாக முக்கியமாக சரிபார்க்க வேண்டும். முதல்ல லைபிலிட்டிஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக லைபிலிட்டிஸில் கேபிட்டல், முதல்ல ஷேர் கேபிட்டல் வெதர் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எக்ஸீட்ஸ் த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலை விட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எக்ஸீட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பார்த்து அப்படி இருந்தால் கமெண்டில் நம்ம நோட் பண்ணணும். ஷேர் கேபிட்டல் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, லாஸ்ட் குவார்ட்டர் அல்லது லாஸ்ட் இயர் ஆடிட்டில் பார்க்கும்போது உள்ளதை விட கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, அதிகமாக இருக்கா குறைவாயிருக்கா அப்படிங்கிறதையும் நாம் குறிப்பிடலாம். அப்புறம் டெபாசிட்ஸை பொறுத்தளவுக்கு வெதர் டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் திஸ் குவார்ட்டர். இந்த குவார்ட்டருக்கு பார்க்கும்போது டெபாசிட் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா, அல்லது ஆண்டு இறுதியில் பார்க்கும்போது கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் அதே மாதிரி பார்க்கணும். வெதர் த டார்கெட் ஃபிக்ஸட் ஃபார் த பேங்க் அச்சீவ்ட், வங்கிக்கு ஆர்சிஎஸ் இது டார்கெட் போட்டிருப்பாங்க, குறியீடு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற டெபாசிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, அதில் குறைபாடுகள் இருந்தால் நம்ம நோட் பண்ணலாம். கமெண்ட் ஆன் த ஃபிக்ஸேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் பை த பேங்க். ஃபிக்ஸேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு கமிட்டியில் முதல்ல ஆர்சிஎஸ்லேருந்து ஒரு கமிட்டி போட்டு அவங்க மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவங்க அதுக்கு உட்பட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கிறணும். அதில் குறைபாடுகள் இருந்தால் குறைகள் தொகுப்பில் சொல்லணும். அப்புறம் கமெண்ட் பண்ணணும், எதாவது கமெண்ட் பண்ணணும். த காம்போசிஷன் ஆஃப் டெபாசிட் போர்ட்ஃபோலியோ, இண்டிவிஜுவல் டெபாசிட்ஸும் சொசைட்டி டெபாசிட்ஸுக்கும் உள்ள
பெர்சன்டேஜை கனெக்ட் பண்ணி இண்டிவிஜுவல் டெபாசிட்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, சொசைட்டி டெபாசிட்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு டோட்டல் டெபாசிட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வைஸ் டெபாசிட் கொஸ்டின். ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ 4% ஆரம்பிக்கலாம், 5% ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி ஒரு 8% வரைக்கும் இருக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வைஸாக டெபாசிட் கொஸ்டின் எப்படி இருக்குது, அது போன குவார்ட்டரை விட அல்லது போன வருஷத்தை விட எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதே நம்ம கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் காசா டெபாசிட்ஸ், கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ். இது வந்து லோ காஸ்ட் டெபாசிட் சொல்லுவாங்க. இது வந்து டோட்டல் டெபாசிட்டுக்கு பெர்சன்டேஜ் பார்த்து இதோட கடந்த குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் உள்ள வேறுபாடு அதிகமாக இருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா அல்லது ஆண்டு இறுதியில் அப்படி இருக்குது அந்த மாதிரிங்கிறத நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஒரு டிக்ரீஸ் இன் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, சிடிஆர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து குறைஞ்சிருந்தால் அதை பற்றியும் கமெண்ட் கொடுக்கலாம். அப்புறம் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டெபாசிட் ஒர்க் அவுட் பண்ணி அதை பற்றியும் கமெண்ட் கொடுக்கலாம். அதர் டு கேஒய்சி ஏஎம்எல் ஆன்டி மணி லாண்டரிங் கைட்லைன்ஸ் issued by RBI NABARD, know your customer, அந்த மாதிரி அதில் உள்ள குறைபாடுகள், ஏஎம்எல் ஆன்டி மணி லாண்டரிங் அந்த மாதிரி இதில் உள்ள கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுல உள்ள குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லலாம். வெதர் டெபாசிட் மொபிலைசேஷன் கம்பெனிஸ் கண்டக்டட் பை த பேங்க் வந்து டெபாசிட் மொபிலைசேஷன் கம்பெனிஸ் வந்து கண்டக்ட் பண்ணி டெபாசிட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டு அதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக வெதர் பேங்க் ஹேஸ் ஃபைல்டு சிடிஆர் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், எஸ்டிஆர் சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், சிசிஆர் கவுண்டர்ஃபிட் கரன்சி ரிப்போர்ட் பீரியடிக்கலி. இந்த ரிப்போர்ட்லாம் வந்து பீரியடிக்கலாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதை பற்றியும் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். Whether the payment of premium to DAC GC properly made and returns submitted to DAC GC, Deposit Insurance Credit Guarantee Corporation அப்படிங்கிறதுல ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணுறது கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதுக்குள்ளே ரிட்டர்ன்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் தணிக்கையில் சரிபார்த்து அது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். கமெண்ட் ஆன் த ஷார்ட்ஃபால் இன் த லிக்விடிட்டி கவர் டெபாசிட் ஃப்ளூயிட் ரிசோர்ஸஸ் மெயின்டைன் பை த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அது லிக்விட் கவர் டெபாசிட் வந்து சொசைட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, அதில் ஷார்ட்ஃபால் இருந்தால் அதையும் வாட்ச் பண்ணி அதையும் சரிபார்த்து ஆய்வு செய்து தணிக்கையில் வந்து குறைகள் தொகுப்பில் தெரிவிக்கலாம். அடுத்ததாக பாரோவிங்ஸ், வெதர் த டோட்டல் பாரோவிங்ஸ் ஆர் வித்தின் த லிமிட் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த பைலாஸ், பைலாவில் குறிப்பிட்ட அளவுக்குள்ள பாரோவிங்ஸோட லிமிட் இருக்கா. வெதர் த கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் பாரோவிங்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்டைன் அண்ட் ஃபைல்ட். இப்போ பாரோவிங்ஸ் வந்து எங்கே வாங்கியிருப்பாங்க, அவங்க டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து வாங்கியிருப்பாங்க. அது போக டாப்கோ, டாப்செட்கோ, டாம்கோ அந்த மாதிரி இதிலேருந்து வாங்கியிருப்பாங்க. பாரோவிங்ஸ் இருக்கும். அந்த பாரோவிங்ஸ்க்கெலாம் கன்ஃபர்மேஷன் வாங்கி ஃபைல் பண்ணியிருக்காங்களா, அது டேடி ஆகிருக்கா, அக்கௌண்ட்ஸோட டேடி ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து அது சம்மந்தமான தணிக்கையில் வந்து நம்முடைய குறைகள் இருந்தால் குறைகள் தெரிவிக்கலாம். வெதர் பாரோவிங்ஸ் ரேஷியோ மெயின்டைன்ட், வெதர் எனி டிஃபால்ட் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோவிங்ஸ், பாரோவிங்ஸ் ரீபேமெண்ட் பண்ணுறதுல டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் ஆன் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் பாரோவிங்ஸ், ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் பாரோவிங்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அது ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு அல்லது ப்ரீவியஸ் இயருக்கு இந்த இயருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், இது வந்து வெதர் த பேங்க் அதர்ஸ் டு த கைட்லைன்ஸ் இஷ்யூட் பை த ஆர்பிஐ நபார்டு அண்ட் த ப்ரொவிஷனிங் ஆஃப் என்பிஎஸ். என்பிஏ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, நபார்டு ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்பிஏ ப்ரொவிஷன்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி ப்ரொவிஷன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து தணிக்கையில் சரிபார்க்கணும். அதில் வந்து ஓவர்டியூ லோன்ஸ், என்பிஏ லோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற குறித்து குறைகள் தொகுப்பில் வந்து தெரிவிக்க வேண்டும். வெதர் கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் கிராச்சுவிட்டி ஃப்ரம் எல்ஐசி அண்ட் கார்பஸ் ஃபண்ட் அப்டைன்ட். கிராச்சுவிட்டி எல்ஐசியில் கிராச்சுவிட்டி பேமெண்ட் பண்ணியிருக்கும்போது இயர் ரெண்டில் கன்ஃபர்மேஷன் வாங்கணும், எவ்வளோ ப்ரீமியம் பெண்டிங் இருக்குங்கிறது. அந்த பெண்டிங் இருந்தால் டியூ வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்கிறதுக்கும் கண்டிப்பாக தணிக்கையில் பார்க்கணும். அது மாதிரி கார்பஸ் ஃபண்ட் வந்து அதுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்களான்னு பார்த்து தணிக்கையில் வந்து அதையும் சரிபார்க்க வேண்டும். அடுத்ததாக வெதர் adequate provisions are made for outstanding expenses such as income tax and other taxes, staff gratuity, staff bonus, contingent provision for standard assets, corpus fund, other contingencies payable. இந்த தலைப்புகளெல்லாம் வந்து
ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் தணிக்கையில் சரிபார்க்க வேண்டும். அப்புறம் அதர் லைபிலிட்டிஸ், அதில் வந்து பில்ஸ் பேயபிள் வரும், இன்டர் பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். வெதர் தேர் இஸ் அடிக்குவேட் ஃபாலோ ஃபார் த பே ஸ்லிப்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் லாங் டைம், டிடி இஸ் பெய்டு வித்தவுட் அட்வைஸ். இந்த மாதிரி இடங்களில் வந்து டிடி பெய்டு சர்வீஸ் அந்த மாதிரி இதில் பெண்டிங் இருந்ததுன்னா நம்ம வந்து தணிக்கையில் குறைகள் தொகுப்பில் தெரிவிக்கணும். இன்டர் பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்டர் பிரான்ச் என்ட்ரிஸ்லாம் அப்டேட்டாக டேலி பண்ணியிருக்காங்களா, பெண்டிங் இருந்தால் அதை வந்து குறைகள் தொகுப்பில் தெரிவிக்க வேண்டும். 4th குவார்ட்டரில் வந்து இன்டர் பிரான்ச்சில் மோர் தேன் 6 months பெண்டிங் இருக்காமோ ஐட்டத்துக்கு 100% ப்ரொவிஷன் வந்து வச்சுருக்கணும். இதையும் வந்து தணிக்கையில் சரிபார்க்க வேண்டும். சன்ட்ரி லைபிலிட்டிஸ், அனலைஸ் த ஐட்டம்ஸ் இன் சன்ட்ரி லைபிலிட்டிஸ் அண்ட் கமெண்ட் வெதர் த டிசிபி ஃபார் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இஸ் டேலிட் வித் ஜிஎல் பேலன்ஸ். சன்ட்ரி லைபிலிட்டிஸை பொறுத்தளவுக்கு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டிசிபி போட்டிருக்காங்களா அல்லது அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎல் பேலன்ஸுக்கு டேலி ஆகுதா அப்படின்னு பார்த்து அதில் வித்தியாசம் இருந்தால் தணிக்கையில் வந்து குறைகள் தொகுப்பில் தெரிவிக்க வேண்டும். இன்ட்ரெஸ்ட் பேயபிள், just check the interest payable on high value deposits and comment if any excess are found. இன்ட்ரெஸ்ட் பேயபிளை பொறுத்தளவுக்கு ஹை வேல்யூ டெபாசிட்ஸுக்கு மட்டும் டெஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸ் ஆர்ட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் பாரோயிங்ஸையும் நம்ம செக் பண்ணணும். அடுத்ததாக ப்ராஃபிட் அப்ராப்ரியேஷன், நெட் ப்ராஃபிட் ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட்டை வந்து கூட்டுறவு சட்டம் விதிகள் பைலாப்படி முறையாக வந்து பிரிச்சுருக்காங்களா, அப்ராப்ரியேட் பண்ணி பிரித்து வரவு செலவு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத தணிக்கையில் பார்க்கணும். வெதர் ஸ்டேச்சுட்டரி ரிசர்வ் ஃபண்ட் இன்வெஸ்டட் செப்பரேட்லி, ரிசர்வ் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளோ லைபிலிட்டியில் இருக்கோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். அதில் வந்து குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாக்கா நிலுவைத் தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தணிக்கை குறைகளில் தெரிவிக்கலாம். வெதர் கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் பெய்ட் டு த கோஆப்ரேட்டிவ் யூனியன். கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்டும் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்டும் கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு செலுத்தப்பட்டு விட்டதா அப்படிங்கிறதையும் தணிக்கையில் சரிபார்க்க வேண்டும். அப்புறம் செக் த டிவிடெண்ட் பேமெண்ட், டிவிடெண்ட் பேமெண்ட் இருந்தால் அதில் வந்து பெண்டிங் பேமெண்ட் இருந்தாலும் நம்ம குறைகள் தொகுப்பில் அதை வந்து பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று குறைகள் தொகுப்பில் தெரிவிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது அசட் சைடில் சரிபார்க்க வேண்டிய இடங்கள். வெரிஃபிகேஷன் அண்ட் வேலியேஷன் ஆஃப் அசட்ஸ், அது தணிக்கையாளரின் முக்கியமான கடமை. எனவே வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் வேலியேஷன் ஆஃப் அசட்ஸில் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். கேஷ் ஆன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். கேஷ் ஆன் ஹேண்டுங்கிறது அவங்க கேஷ் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா ஜஸ்ட்டில், அந்த கேஷ் மெயின்டைன் பண்ணுறதை பற்றின சரிபார்க்க வேண்டிய இடங்கள். அதே மாதிரி கேஷ் அட் பேங்க்ங்கிறது மற்ற வங்கிகளில் வச்சுருக்க கணக்குகளில் உள்ள பணம் கணக்குகளில் உள்ள தொகையை பற்றி எப்படி சரிபார்க்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது. சிஆர்ஆர் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ பேங்க்ஸ் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் என்டிடிஎல் தட் இட் மஸ்ட் மெயின்டைன் வித் ஆர்பிஐ இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸுங்கிறது கேஷாகவும் மெயின்டைன் பண்ணுறது, மற்ற வங்கிகளில் மெயின்டைன் பண்ணுற கேஷ், அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ், அது மாதிரி இதெல்லாம் வரும். பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த சிஆர்ஆர் இஸ் யூஸ்டு பை த ஆர்பிஐ ஆஸ் எ டூல் டு ரெகுலேட் த அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி இன் த பேங்கிங் சிஸ்டம் அண்ட் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். பேங்கிங் சிஸ்டத்தில் லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆர்பிஐ வந்து இந்த சிஆர்ஆரை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. சிஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, சிஆர்ஆர் இஸ் கால்குலேட்டட் அஸ் சிஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை என்டிடிஎல் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இது வந்து பேங்கில் டீட்டெயிலாக வச்சுருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணி. இந்த சிஆர்ஆர் ஒர்க்கிங் சீட்டை வாங்கி நம்ம வந்து அதை பார்த்து சரிபார்க்க வேண்டும். அதுமாதிரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்டிடிஎல், அதில் என்னென்ன வரும். என்டிடிஎல்ங்கிறது டிமாண்ட் டெபாசிட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து எஸ்பி அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ஸ், அதில் டெபாசிட்ஸ் அமௌண்ட்டெல்லாம் டிமாண்ட் டெபாசிட்ஸ். டைம் டெபாசிட்டுங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், அது லாங் டேர்மாக உள்ள இதெல்லாம் வரும். ஃபிக்ஸட் டெபாசிட் அது மாதிரி இதெல்லாம் அது வந்து டைம் டெபாசிட். அதர் டெபாசிட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்டிடிஎல். இதுக்கெல்லாம் வந்து என்டிடிஎல் போட்டு சிஆர்ஆர் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சரிபார்க்க வேண்டும். சரியாக இருக்கா, ஆர்பிஐயோட இது நாம்ஸ்க்கு
அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதோட கம்மியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கனாக்கா, பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து தணிக்கை குறைகளை தெரிவிக்க வேண்டும். அப்புறம் அதர் பேங்க்ஸில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட், இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதர் நேஷனல்ஸ் பேங்க்ஸு, அதர் டிசிசிபியோட டிஎன்எஸ்சி பேங்க்கு, இந்த மாதிரி இதில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து விஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்களா, டிஃபரன்ஸ் இருந்தால் விஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், அதையும் சரிபார்க்க வேண்டும். எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்கிறது, as per RBI guidelines, banks are required to maintain a certain percentage of their net demand and time liabilities (NDTL) in government securities as part of the statutory liquidity ratio (SLR) requirement. Banks must invest at least this percentage in central government and state government bonds. சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ்லையும் வந்து இந்த எஸ்எல்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் எஸ்எல்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் பை பேங்க்ஸ் இன் ஷேர்ஸ் இன் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பேங்க்ஸ், டிபெஞ்சர்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இன் அதர் பேங்க்ஸ், பாண்ட்ஸ் அதர் தென் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ். இதை வந்து எஸ்எல்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெர்சன்டேஜ் இது பண்ணியிருப்பாங்க. அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஆர்பிஐயில் வெப்சைட்டில் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன பெர்சன்டேஜ் சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் என்ன அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து தணிக்கையில் வந்து அதில் வந்து குறைபாடுகள் இருந்தால் தெரிவிக்க வேண்டும். சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் மெயின்டைன் இன் த ப்ரிஸ்கிரைப்ட் மேனர் பை ஆர்பிஐ. அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடுகள். அதில் என்ன முக்கியமாக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, வெதர் த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஃப்ரேம்ட். Investments have been made in the permissible avenues. Confirmations for investments are obtained. The bank adheres to the RBI NABARD guidelines in respect of various limits fixed for SLR and non-SLR investments. Provisions has been created for non-performing investments. Depreciation on investment is created if necessary. The returns on investments submitted to NABARD RBI in time. The bank has invested in any immovable properties. Immovable ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் அது பண்ணியிருக்காங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்கணும். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, அதிலேருந்து ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அதை பெர்மிசபிள் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் சரிபார்க்க வேண்டும். நான் பெர்ஃபார்மிங் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ப்ரொவிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், அது பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அது நான் பெர்ஃபார்மிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 3 இயர்ஸாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த இன்கமும் இல்லாமல் இருந்தால், ஒரு ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு கோஆப்ரேட்டிவ் அபெக்ஸ் சொசைட்டியில் அந்த மாதிரி இதில், அல்லது வேறு ஒரு இன்ஸ்டியூஷனில் பண்ணியிருந்தால் கூட அந்த ஷேர்லேருந்து எந்த டிவிடெண்டுமே 3 வருஷமாக வராமல் இருந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பெர்ஃபார்மிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். இதை வந்து தணிக்கையில் சரிபார்க்க வேண்டும். அடுத்ததாக லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து பிரான்ச் லெவலில் நம்ம நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் வந்து பிரான்ச் லெவலில் போய் பார்க்கும்போது என்னென்ன லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இருக்குது. இது வந்து கன்சல்டேஷனாக மொத்தமாக வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து நம்ம எல்லா பிரான்ச்சும் ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் எல்லாம் சேர்ந்து வர்ற லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு எப்படி பார்க்கணும், சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இதை பார்க்கலாம். வெதர் லோன்ஸ் அப்ளிகேஷன் ரிசிப்ட் அண்ட் சாங்ஷன் ரிசர்வ் மெயின்டைன், இந்த ரிசர்வ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். Where the borrowings made by the affiliated societies are fully covered by the loans and advances outstanding from the members at the society level, or is there any imbalance? பேக்ஸ் எல்லாம் வந்து லோன் வாங்குறாங்க இல்லையா, லோன் கொடுக்குறாங்க மத்திய வங்கியிலேருந்து, அது கொடுக்குற லோன் வந்து மெம்பர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்க்கும் மத்திய வங்கியோட சொசைட்டி அவுட்ஸ்டாண்டிங்க்கும் வித்தியாசம் இருந்தால் அதை வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஷெட்யூல் ஆஃப் வீக்கில் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். எந்தெந்த சொசைட்டியில் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது, மத்திய வங்கி கடனுக்கும் சங்க கடனுக்கும் இம்பேலன்ஸ் இருக்குங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணணும். அது மாதிரி கேசிசி இதுக்கெல்லாம் கிராப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவாங்க. கிராப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணி கரெக்டாக ரெமிட் பண்ணியிருக்காங்களா, டைமுக்கு ரெமிட் பண்ணாதான் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் வாங்க முடியும். அந்த டைமுக்கு ரெமிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அது மாதிரி ஓவர் டியூ அண்ட் என்பிஏ ரெக்கவரி ரிசர்வ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, அது வந்து சிஸ்டத்திலே ஜென்ரேட் ஆகி வந்திருந்தாலும் ஓவர் டியூ வந்து என்பிஏ லோன்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும். அப்புறம் ஜென்ரலாக வந்து என்னென்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம், என்னென்ன ஐட்டம்லாம் கமெண்ட் பண்ணலாங்கிறதுக்கு த அச்சீவ்மெண்ட் ஆஃப் லோன் டார்கெட், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன் கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ பெர்சன்டேஜ், த டெஃபிஷியன்சிஸ் ஃபவுண்ட் இன் த லோன் ஃபைல்ஸ் ரிகார்டிங் கிரெடிட் அப்ரைசல், சாங்ஷனிங் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட், டாக்குமெண்டேஷன், ரிவ்யூ, மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன். இந்த ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து சரிபார்த்து மொத்தமாக வந்து எந்தெந்த பிரான்ச்சில் இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குதோ அந்த பிரான்ச்சை நோட் பண்ணி லோன் சாங்ஷனில் உள்ள குறைபாடுகளை வந்து பொதுவாக வந்து நம்ம குறைகள் தொகுப்பில் தலைமையக தணிக்கை மேற்கொள்ளும் போது தெரிவிக்கலாம். தலைமையகத்தில் உள்ள குறைகளையும் வந்து
நம்ம வந்து தெரிவிக்கலாம். சாங்ஷனிங், டிஸ்பர்ஸ்மெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், ரிவ்யூ, மானிட்டரிங், சூப்பர்விஷன், கிரெடிட் அப்ரைசல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறது. அதே மாதிரி லோனுக்குள்ள கிராஸ் அண்ட் நெட் என்பியை வந்து பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லணும். அச்சீவ்மெண்ட் ஆஃப் லோன் டார்கெட்டுங்கிறது ஆர்சிஎஸ்லேருந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு லோன் டார்கெட் போட்டிருப்பாங்க. அந்த லோன் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, அது குறைபாடு இருந்தால் குறைவாக பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் குறைகள் தொகுப்பில் தெரிவிக்கலாம். அடுத்ததாக ஃபிக்ஸட் அசெட்ஸ், வெதர் ஃபிக்ஸட் அசெட் ரிசர்வ் இஸ் மெயின்டைன்ட், வெதர் டெப்ரிசியேஷன் கிரியேட்டட் ஃபார் ஃபிக்ஸட் அசெட்ஸ், வெதர் ஃபுல் ரிசர்வ் கிரியேட்டட் ஃபார் டேமேஜ்ட் மூவபிள் அசெட்ஸ், வெதர் ஃபர்னிச்சர்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் which are damaged have been disposed of. Check and analyze the expenses paid on fixed assets. இது வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸுங்கிறது ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர், இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஜென்ரேட்டர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரிசர்வ் போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். டெப்ரிசியேஷன் சரியாக கிரியேட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும், அந்த பெர்சன்டேஜ் எப்படி கிரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். டேமேஜ்டு ஃபர்னிச்சர் அதாவது அசெட்ஸ் இருந்ததுனாக்கா, ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஃபுல் ரிசர்வ் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். டேமேஜாக இருக்குது இது வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்களா, அப்படி டிஸ்போஸ் பண்ணலைன்னா அதையும் குறைகள் தொகுப்பில் டிஸ்போஸ் பண்ண சொல்லி குறைகள் தொகுப்பில் தெரிவிக்கலாம். அது மாதிரி ஃபிக்ஸட் அசெட்டுக்கு செலவழிக்கிற செலவுகளையும் நம்ம வந்து தணிக்கையில் சரிபார்க்க வேண்டும். ப்ராப்பரான வவுச்சர்ஸ் இருக்கா, ப்ராப்பரான பாஸ் ஆர்டர் இருக்கா, ரெலவெண்ட் ஆஃபீஸரோட பெர்மிஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கு ஆன செலவுகளில் சரி பார்க்கணும். அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸ்பெண்டிச்சர், ஜென்ரேட்டர் எக்ஸ்பெண்டிச்சர், கேமரா, சிசிடிவி கேமரா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதிகமான செலவுகள் ஏற்பட்டிருந்தால் அதையும் சரிபார்த்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக அதர் அசெட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் அதுக்கு வரும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிளில் வந்து வெதர் ஒன்லி சச் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் கேன் பி ரியலைஸ்ட் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஷோன் அண்டர் திஸ் ஹெட். அது இன்ட்ரெஸ்ட் ரியலைஸ் ஆகிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதில் வந்து ரிசீவபிளில் காமிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அது வெதர் எனி இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் ஓவர் டி லோன்ஸ் இஸ் டேக்கன் டு ப்ராஃபிட் அக்கௌண்ட். அது ஓவர் டி லோனுக்கு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளதை வந்து ப்ராஃபிட் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓடி இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ராஃபிட்டுக்கு எடுத்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம தணிக்கை அறிக்கையில் கமெண்ட் பண்ணணும். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செக் பண்ணணும். செக்யூரிட்டிஸ்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை நம்ம சரிபார்க்க வேண்டும். அதர் அசெட்ஸ் எல்லாம் என்ன கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்டர் பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நெட் டெபிட்ஸ் வரும், அட்வான்ஸ் டாக்ஸ் பெய்டு வரும், புக்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஸ்டேஷனரி வரும், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வரும், டெலிஃபோன் இபி டெபாசிட்ஸ் வரும், அப்புறம் அட்வான்ஸ் ஸ்டாஃப், அதாவது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், அந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறதும் அதில் வரும். அடுத்ததாக சண்ட்ரி அசெட்ஸ். சண்ட்ரி அசெட்ஸ்ங்கிற சண்ட்ரி டெட்டார் அக்கௌண்ட்டில் லாங் பெண்டிங் என்ட்ரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணணும். அது மாதிரி அதுக்கு ஏஜிஎஸ் கிளாஸிஃபிகேஷன் போட்டிருக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட்டு அல்லது டிசிபி வந்து சண்டே டெட்டார் ஜிஎல் அமௌண்ட்டோட டேலி ஆகுதா அப்படின்னு பார்த்து அதில் வித்தியாசம் இருந்தாலும் தணிக்கையில் கமெண்ட் பண்ணணும். 3 இயர்ஸுக்கு மேலே ஒரு சண்டே டெட்டார் அக்கௌண்ட் வராமல் இருந்ததுன்றால் அதுக்கு வந்து என்பிஏ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்பிஏ சர்க்குலரில் இருக்குது. அதனால் அதுக்குன்னு வந்து என்பிஏ ட்ரீட் பண்ணி அதுக்கு ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் வெஹிக்கிள்ஸ் வந்து ஓல்டு வெஹிக்கிள்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணி நியூ வெஹிக்கிள்ஸ் வாங்கியிருந்தால் அது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, அதுக்கு பெர்மிஷன் இருக்கா, என்ன மாதிரி ப்ராப்பரான மெத்தடில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ரிசர்வ் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் வந்து இன்சூரன்ஸ் வந்து பிரேக் இல்லாமல் பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் சரிபார்க்க வேண்டும். அப்புறம் லாக் புக் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் அதை வந்து சரிபார்த்து அதில் வந்து டிஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து தணிக்கை அறிக்கையில் கமெண்ட் பண்ணணும். அடுத்ததாக ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இந்த தலைப்பில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெதர் த ஆடிட் கமிட்டி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் மீட்டிங்ஸ் வேர் கண்டக்டட். ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ்லாம் நடத்தியிருக்காங்களா. அப்புறம் வெதர் ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ் அல்லது இயர்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ரெக்டிஃபைடு. NABARD inspection defects rectified. The inspections of the branches by the bank officials have been completed up to date. The inspection of the banks and other societies by the bank officials have been completed up to date. இது வந்து NABARD இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ரெக்டிஃபை ஆயிருக்கா, ப்ரீவியஸ் குவார்ட்டரோட டிஃபெக்ட் அல்லது இயரோட டிஃபெக்ட் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களா, பிரான்ச் அஃபிஷியல்ஸ் ஹெச்ஓவிலேருந்து பிரான்ச்சுக்கு பார்க்குற இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் அப் டு டேட்டாக பண்ணியிருக்காங்களா, அந்த குறைகள் வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்களா. அப்புறம் பேங்க்ஸு சொசைட்டிஸுக்கு பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும். அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எத்தனை குவார்ட்டர் முடிச்சிருக்காங்க, அதில் பெண்டிங் இருந்தால் அதையும் வந்து நம்ம தணிக்கை அறிக்கையில் கமெண்ட் பண்ணுறோம்.
அடுத்ததாக சிஸ்டம்ஸ் ஆடிட், வெதர் சைபர் செக்யூரிட்டி ஆடிட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட், இந்த ரெண்டு ஒன்று தான். இஸ் டன் ஆஸ் பர் ஆர்பிஐ நபார்ட் சர்க்குலர். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நபார்ட் சர்க்குலரில் வந்து சைபர் செக்யூரிட்டி ஆடிட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், எல்லா சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்து அது சம்மந்தமான குறைகள் தெரிவிக்கப்படுறதா நிவர்த்தி பண்ணணும், ரிப்போர்ட் அனுப்பணும், நபார்டுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பணும், ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து சைபர் செக்யூரிட்டி ஆடிட் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கணும். அப்படி நடக்கலைன்னா நீங்கள் டிஃபெக்ட் எழுதுங்க. அந்த டிஃபெக்ட் ரிட்ரீவ் பண்ணதே வாட்ச் பண்ணி நம்ம டிஃபெக்ட் ரிட்ரீவ் பண்ணலைன்னா டிஃபெக்ட் ரிட்ரீவ் பண்ணலை அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்களா, அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதில் எதுவும் குறைகள் இருந்தால் குறைகள் தொகுப்பில் தெரிவிக்கலாம். ஏன்னா பாஸ்வேர்டெல்லாம் தவறுதலாக மிஸ்யூஸ் ஆச்சுனாக்கா அதனால் ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெதர் சாஃப்ட்வேர் ரிஜிஸ்டர் இஸ் மெயின்டைன் அண்ட் ஆல் த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ்ட் ஆர் என்டர் இன் த ரிஜிஸ்டர். அது சாஃப்ட்வேர் ரிஜிஸ்டர்னு மெயின்டைன் பண்ணி அதில் என்னென்ன சாஃப்ட்வேர் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் என்டர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். வெதர் சாஃப்ட்வேர் இஸ் ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அஸ் பர் ரைட்ஸ் பர்ச்சேஸ். அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்க கான்ட்ராக்ட் படி எல்லா சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா வாங்கி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஆர் கவர்ட் அண்டர் த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஏஎம்சி போட்டுவிட்டா அவங்க ரிப்பேர்ஸ் இருந்ததுன்னா வந்து பார்ப்பாங்க, ப்ராப்ளம் இருந்ததுன்னா வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஏஎம்சி வந்து எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் தணிக்கையில் சரி பார்க்கணும். அடுத்ததாக வெதர் செக் புக்ஸ் இஸ்யூட் ஆர் என்டர் இந்த சிஸ்டத்தில் வந்து செக் புக் கொடுக்குறதெல்லாம் என்ட்ரி போட்டிருக்காங்களா. ஸ்டாக் பேமெண்ட் ஆப்ஷன், அதை வந்து செக் புக்கில் செக்கு இஸ்யூ பண்ணுறதுல யாராவது ஸ்டாக் பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து சிஸ்டத்தில் வந்து பேமெண்ட் ஆப்ஷனை வந்து சிஸ்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் சரிபார்க்க வேண்டும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சரியாக வந்து சிஸ்டத்தில் பதிவு பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும், அதாவது லோன்ஸுக்கு டெபாசிட்டுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து சரியான முறையில் பதிவாயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் தணிக்கையில். இதில் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் இது சம்பந்தமாக குறைகள் தொகுப்பில் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து ரிவ்யூ த கன்சாலிடேட்டட் ட்ரையல் பேலன்ஸ் ஆர் ஆர்என்சி பிஎன்எல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த பேங்க். இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு இதில் உள்ள கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். செக் அண்ட் அனாலிஸ் த கண்டிஜென்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கமெண்ட் ஆன் எனி இம்ப்ராப்பர் எக்ஸ்பென்ஸ். கண்டிஜென்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதிகமான செலவுகள் ஆகிருந்தால் அதுக்கு வந்து ப்ராப்பரான வவுச்சர்ஸ் இருக்கா, ப்ராப்பரான பெர்மிஷன் இருக்கா, அண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ராப்பராக பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து சரிபார்த்து இதில் வந்து டெஃபிஷியன்சிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணணும். அனாலிஸ் அண்ட் கமெண்ட் ஆன் த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட், டெபாசிட்ஸ், லோன்ஸ், சிஆர்ஆர், சிடிஆர், நெட்வொர்க், என்பிஏ அண்ட் பிஸ்னஸ் ஆஃப் த பேங்க். இந்த மாதிரி ஒரு ஐட்டத்துலேயும் வந்து லாஸ்ட் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் அல்லது லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் உள்ள இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பற்றி அறிக்கையில் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான கமெண்ட் வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து ரேஷியோ அனாலிசிஸ் செய்யணும். ரேஷியோ அனாலிசிஸ்க்கு அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் கமெண்ட் பண்ணி நமக்கு தணிக்கை அறிக்கையை கொடுக்கலாம். அப்புறம் அதர்ஸில் பார்த்தீங்கன்னா வெதர் த ஸ்டாஃப்ஸ் ஹவ் பீன் ரொட்டேட்டட் பீரியாடிக்கலி, த அப்ரைசர்ஸ் ஹவ் பீன் ரொட்டேட்டட் பீரியாடிக்கலி, த பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ் டு ஆர்பிஐ நபார்ட் ஹவ் பீன் சப்மிட்டட் இன் டைம், check the payables and payables of the staff, CRO and MD, peruse the service research of the staff and comment if any defects found. இப்போ இதில் வந்து ஸ்டாஃபை பீரியாடிக்கலாக ரொட்டேட் பண்ணுறாங்களா, அப்ரைசர்ஸை ரொட்டேட் பண்ணியிருக்காங்களா பீரியாடிக்கலாக, அப்புறம் நபார்டு ஆர்பிஐக்கு அனுப்ப வேண்டிய பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்களா டைமுக்கு. செக் த பேபிள்ஸ் அண்ட் டேபிள்ஸ், வந்து ஸ்டாஃபோட பேபிள்ஸ் எல்லாமே நம்ம சரிபார்க்க வேண்டும். peruse the service research of the staff and comment if any defects found. சர்வீஸ் ரிசர்ச்சை சரிபார்த்து அதில் வந்து குறைகள் இருந்தால் அதையும் வந்து குறைகள் தொகுப்பில் தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக whether the asset liability management committee is formed. அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, whether the risk management committee ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, is management information system is effective and accurate so that it helps in implementing action plans. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கா, அதாவது உங்களுடைய ஆக்ஷன் பிளானெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து கமெண்ட் கொடுக்கலாம். அனாலிஸ் அண்ட் அசஸ் த கிரெடிட் ரிஸ்க், அதாவது இன்க்ரீஸ் இன் என்பிஎஸ், அது லோனில் உள்ள ரிஸ்க்கு அதெல்லாம் சொல்லணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிறது அதை பற்றியும் கமெண்ட் கொடுக்கலாம். ஆப்ரேஷனல் ரிஸ்க், வீக் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், ராங் டிரான்சாக்ஷன்ஸ், சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ், சைபர் ரிஸ்க், இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ரேஷனல் ரிஸ்கில் வரும். இதை பற்றி நம்ம அனாலிஸ் பண்ணிவிட்டு
அசஸ் பண்ணி இது சம்பந்தமான சஜஷன்ஸு நம்ம கொடுக்கணும். தலைமை இடத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான இதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்று நண்பர்களே. தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.